ஒரு ஊர்ல மிகவும் ஏழ்மையான கணவன் மனைவி இருந்தாங்க. தெருவுல பழங்கள விற்று அதன் மூலமா கிடைக்கிற சொற்ப வருமானத்த வச்சு தான் வாழ்க்கைய நடத்திக்கிட்டு வந்தாங்க. ஒரு நாள் அந்த கணவன் எப்போதும் போல தெருவுல பழங்கள வித்துக்கிட்டு போகும்போது ரோட்ல கீழ ஒரு துளையிட்ட காச பார்க்கறான். துளை இருக்கிற நாணயம் கிடைச்சா பெரிய அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்களே, நம்மளும் மத்தவங்கள மாதிரி பெரிய பணக்காரன் ஆகிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அத தன்னோட சட்டை பைக்குள்ள எடுத்து பத்திரமா வச்சுக்கிறான். அடுத்த நாள்ல இருந்து அவனுக்கு வருமானம் முன்பை விட கூடுதலா கிடைச்சது. எல்லாம் காசு கிடைச்ச நேரம்தான் அப்படின்னு நினைச்சான். கொஞ்சம் வருடங்கள்லயே அவனுக்கு நிறைய வசதி, பணம் எல்லாம் கிடைச்சது. ஒரு நாள் அவன் தன்னோட மனைவி கிட்ட அந்த துளையிட்ட காசை பார்த்து பல வருடம் ஆயிருச்சு, அத பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே சட்டப்பையில இருந்து காசை எடுக்கிறான். பார்த்தவனுக்கு ஒரே அதிர்ச்சி. அங்க துளை இருக்கிற காசு இல்ல, அதுக்கு பதிலா துளை இல்லாத நல்ல காசு இருந்தது. இத பத்தி தன் மனைவி கிட்ட கேட்கும்போது அவன் மனைவி சொல்றா, என்ன மன்னிச்சிருங்க, உங்க சட்டை ரொம்ப தூசியா இருக்கேன்னு உதறின. அப்போ அந்த காசு எங்கேயோ தொலைந்து போயிடுச்சு. நான் தான் அதுக்கு பதிலா வேற ஒரு நல்ல காசை வச்சேன் அப்படின்னு சொன்னான். எப்போ இது நடந்துச்சு அப்படின்னு அவன் கேட்டதும், நீங்க அந்த துளை போட்ட காசை கொண்டு வந்து வச்சதுக்கு மறுநாளே இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்றான். அப்போதான் அவனுக்கு ஒண்ணு புரியுது. இவ்வளவு நாளா அதிர்ஷ்டத்தை கொடுத்தது அந்த நாணயம் இல்ல, தன்னோட நம்பிக்கையும் உழைப்பும் தான் அப்படிங்கிறது.